Hello friends, வணக்கம். வெல்கம் டு தமிழச்சி பத்மா vlog. ஸோ இது வந்து போன vlogோட கண்டினியூவேஷன். நாங்கள் வந்து ஷாப்பிங் போயிட்டு வீட்டுக்கான திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து அப்படியே ஒரு முழு சிக்கன் வாங்கிட்டு வந்தோம். ஸோ விஹான் வந்து அது கிரில் பண்ண போகிறா. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ டின்னருக்கு நாங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து மேரினேஷன் ரெடி ஆகிட்டு இருக்கு. விஹான் தான் பண்ண போகிறான். ஸோ இது தயிர், அப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் பிளெயின் ரெட் சில்லி பவுடர், அப்புறம் வந்து மஞ்சள் தூள், அப்புறம் கொஞ்சம் சிக்கன் மசாலா சேர்த்துருக்கா, லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கான். உப்பு இன்னும் சேர்க்கல, ஏன்னா இந்த பார்பக்யூ சாஸ் சேர்க்க போகிறான். இதுலேயும் உப்பு இருக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு லாஸ்ட்டாக உப்பு சேர்க்க போகிறான். ஸோ இது ஜஸ்ட் ஒரு ஃபன் செஷன் தான். கிரில்டு சிக்கன் நாங்கள் வந்து அவனில் பேக் பண்ணி எடுக்க போகிறோம், கிரில் பண்ணி எடுக்க போகிறோம். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நான் வந்து 4 ட்ரம்ஸ்டிக் சிக்கன் ட்ரம்ஸ்டிக் வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா இப்போ நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா டின்னருக்கு வந்து சப்பாத்தி தான். சப்பாத்தி கூட ஏதாவது கிரேவி வேணும் தொட்டுக்கிறதுக்கு. அதனால ஒரு 1/2 கிலோ சிக்கன் வாங்கியிருக்கேன். ஸோ அது வந்து நான் பண்ண போகிறேன் பெங்காலி ஸ்டைல் சிக்கன் கறி. ஸோ விஹான் வந்து டேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் அதில் என்னென்ன இருக்குது, என்னென்ன தேவை அப்படின்னு. பார்பக்யூ சாஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்மோக்கி ஃப்ளேவர், நல்ல ஒரு இது வந்து ஃபன் ஃபுட்ஸ் பிராண்டு தான் வாங்கியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் இந்த பிராண்ட் நான் ட்ரை பண்ணுறேன். ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. அதுலேயும் உப்பு, புளிப்பு, காரம் இல்லை, ஒரு டேங்கி டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு இது எல்லாமே சிக்கன் வந்து நல்லா கழுவி நான் ரெடியாக வச்சுருக்கேன். இது வந்து சிக்கன் மேலே வந்து இன்சைட் அவுட் நல்லா தடவணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஸ்கின் லூசன் அப் பண்ணணும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நான் வீடியோலேயே ரெக்கார்ட் பண்ணேன். பட் இப்போ எதுவுமே ரெக்கார்ட் ஆகலை. என் மைக்கில் ரொம்ப பெரிய ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கு. அதனால தான் இப்போ வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். இப்போ நாங்கள் ஆன் த ஸ்பாட் கேமராவில் பேசினது ஒன்றுமே ரெக்கார்ட் ஆகலை. இந்த பார்பக்யூ சாஸ் ரொம்ப நல்லா இருக்கு. டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். எனக்கும் விஹானுக்கும் டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட் டேஸ்ட் வருது. ஸோ இது பார்த்தீங்கன்னா விஹான் வந்து கார்டன் ராம்சே, ஒரு இன்டர்நேஷ்னலி ஃபேமஸ் ஷெஃப், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க வந்து விஹானோட ஃபேவரட் ஷெஃப். அவங்க ரெசிபிஸ் எல்லாம் பார்த்து தான் இந்த கிரில்டு சிக்கன் அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ இந்த மாதிரி அதே ஸ்டைலில் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அந்த டெக்னிக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இந்த சிக்கன் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா லூசன் பண்ணி விடணும். நான் லூசன் பண்ணி ஒரு சிக்கன் ஸ்கின்ல ஒரு வாட்டர் போட்டுட்டேன். அது அவனுக்கு ரொம்ப இது, ஏன்னா அது வந்து ஊஸ் அவுட் ஆகிடும். ஸோ அது ரொம்பவே பத்திரமா பார்த்து எங்கெங்க ஜாயின்ட்ஸ் இருக்கோ அதெல்லாம் லூசன் அப் பண்ணி நல்ல ஒரு பவுச் மாதிரி ஆயிடணும். அதுக்கப்புறம் இந்த மேரினேட் வந்து இன்சைட் அவுட் ஒவ்வொரு இன்ச் இல்லாமல் கவர் பண்ணுற மாதிரி அந்த கேவிட்டிக்குள்ளே சிக்கன் ஃபுல்லாக க்ளீன், உள்ளே எதுவுமே இல்லை. அந்த கிசார்ட், லிவர் எல்லாமே எடுத்தாச்சு. ஸோ ஃபுல் கம்ப்ளீட்லி க்ளீன். அந்த கம்ப்ளீட்டாக அந்த கேவிட்டி, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கின் உள்ள மேலே எல்லா இடத்துலையுமே சிக்கன் மேரினேட் நல்லா தடவிட்டு, மேரினேஷன் தான் ரொம்ப ரொம்ப க்ரூஷியல் இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ். எங்ககிட்ட இப்போ டைம் இல்லைனால மேக்ஸிமம் ஒரு 1/2 hour to 1 hour தான் நாங்கள் வந்து மேரினேஷனுக்கு வைக்க போகிறோம். டைம் இருந்தால் ஓவர் நைட் மேரினேஷன் பெஸ்ட்டு, இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு 6 hour இல்லை 4 hourனா மினிமம் சிக்கன் மேரினேட் ஆகும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக ஜூஸியாக இருக்கும். ஸோ மேரினேஷன் முடிஞ்சிச்சு. சிக்கன் மசாலா கூட கொஞ்சம் சேர்த்துருக்கான். ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துருக்கான். ரொம்ப எங்களுக்கு சிக்கன் அது மசாலா ஃப்ளேவராக இருக்கக்கூடாது, மைல்டாக இருக்கணும், ஆனால் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கணும். இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து அவள் வந்து ட்ரை ஸ்பைசஸ், பெப்பர் எல்லாம் தூவி விட போகிறான். அது இல்லாமல் எண்ணெய் வந்து ட்ரிசில் பண்ண போகிறான் மேலேருந்து. அப்புறம் வந்து இந்த பட்டர், ஃப்ரோசன் பட்டர் வந்து குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணி ஃபுல்லாக உள்ள, அப்புறம் வந்து வெளியில் கம்ப்ளீட்டாக வைக்க போகிறோம். அது வந்து நல்லா டேஸ்ட். இந்த சிக்கனே நான் வந்து ஃபஸ்ட்டு சொன்னால் பட்டர் தடவுனா விஹான் வந்து எண்ணெய் வேணால் பட்டர் தடவலாம், ஏன்னா சிக்கன்லேயே நேச்சுரல் ஆயில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொன்னால் அதுவும் கரெக்ட் தான். ஸோ அப்புறம் லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக எண்ணெய் வந்து ட்ரிசில் பண்ணி விட போகிறோம். அதே இல்லாமல் உள்ளே வந்து கேவிட்டியில் வந்து 2 லெமன் பீசஸும் வைக்க போகிறோம். என் மைக்கில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ப்ராப்ளம் வந்துட்டுருக்கு புதுசாக. இது வந்து இது வந்து ரெக்கார்ட் பண்ணதெல்லாம் எதுவுமே ரெக்கார்ட் ஆகலை. பாதி தான் ரெக்கார்ட் ஆகிருக்கு, பாதி கரக்கரன்னு சவுண்டு. ஸோ நான் ஃபுல்லாக வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். இதை தெரியல, எனக்கு வந்து இப்போ புது மைக் வாங்கணும்னா கூட எனக்கு டைம் ஆகும். நான் பார்த்து தான் வாங்க முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் பார்க்குறது எப்படி ரெக்டிஃபை பண்ணுறதுன்னு கூட தெரியல. அதனால தான் நான் இப்போ உட்காந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு கரக்கரன்னு சவுண்டு வரலாம். ஸோ ப்ளீஸ் இக்னோர் பண்ணிவிடுங்க. நான் பார்க்குறேன் என்ன பண்ண முடியும். காட்டு பார்க்கலாம். ஐயோ அப்படி இல்லைடா. ஸ்டார்ட் எப்படி பண்ணணும்? ஒரே ஒரு மூவ் காட்டு பார்க்கலாம். అంతదానా? ఇవ్వలో తా சொல்லி கொடுத்தோம். అయ్యో అచ్చో నైస్. ఓకే. సో
ஏம்மா 2 ஸோ உள்ளே வந்து என் கை டச் உள்ள கேவிட்டியில் வந்து 2 லெமன் துண்டு போட்டிருக்கான். அதாவது ஒரு லெமன் வந்து கட் பண்ணி 2 இதுவா இதை நீ கண்ணா மேலே தடவணுமா? Then you'll know the taste when each and every inch is covered in this masala. This is front break. அது என்னவோ ஃப்ரண்ட் பிரேக் ஃபாலு பேக் பிரேக் ஃபாலாம். ஓகே அது வந்து நான் காட்டணுமா? சரி ஓகேம்மா. ஓகே சே தட் ப்ளீஸ். வியான் வந்து சூப்பரா யம் டு ஃபுட். இது வந்து ஓகே எல்லாம் மேரினேட் ஆகி போச்சு. இப்போ வந்து இந்த பட்டர் க்யூப்ஸ் குட்டி குட்டி க்யூப்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து மேலே உள்ள எல்லா இடத்துல வந்து இது வந்து வைக்கணும். ஸோ பட்டர் நான் உள்ளே எடுத்து வச்சுருவேன். இவனை விட்டா சரிம்மா, இவனை விட்டா ஃபுல்லாக பட்டர் காலி பண்ணிடுவான். ஓகே அவனை வந்து 250 டிகிரி செல்சியஸ் 10 நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கோம். சிக்கனை வந்து இந்த கம்பியில் மாட்டி தான் கிரில் பண்ண போகிறோம். அது நல்லா சுற்றி நல்லா 4 பக்கம் கிரில் ஆகும். ஸோ 30லேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் 250 டிகிரி செல்சியஸில் கிரில் பண்ணி எடுக்க போகிறோம். நல்லா மேலே இருக்கிற ஸ்கின்னு நல்லா சுருங்கி ரோஸ்ட் ஆகி நல்லா ப்ரௌனிஷ் ரெட்டிஷ் கலரில் கிரில் ஆகும். அதே மாதிரி சிக்கனும் நல்லா அழகாக டெண்டராக குக் ஆகும். கீழே வந்து ஸோ அதே மாதிரி அந்த ட்ரிப் ட்ரே கீழே வந்து ஒரு அலுமினியம் ஃபாயில் போட்டு வச்சுட்டு போகிறேன். அந்த ஜூஸஸ் எல்லாம் நமக்கு வந்து அவன் நல்லா க்ளீனாக இருக்கும், மெஸ் ஆகாமல் இருக்கும். நிறைய பேர் கேட்டிங்க நான் என்ன அவன் யூஸ் பண்ணுறேன்னா ஓடிஜி. இது வந்து மாஃபி ரீச்சர்ட்ஸ் நல்ல பிராண்டு. நீங்கள் வாங்கினோன்னா இந்த பிராண்டு வாங்கலாம். நான் வந்து 60 லிட்டர்ஸ் வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம சிக்கன் கிரேவி ரெடி பண்ணிடலாம். நான் வந்து பெங்காலி ஸ்டைல் சிக்கன் கறி பண்ண போகிறேன் இன்னைக்கு. சப்பாத்தியோட ரொம்ப நல்லாயிருக்கும், ரைஸோடையும் ரொம்ப நல்லாயிருக்கும். 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். 4 சிக்கன் ட்ரம் ஸ்டிக் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி, ஒரு 1/2 ஸ்பூன் பிளேன் ரெட் சில்லி பவுடர் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம சிக்கன் ரெடி பண்ணிடலாம். சிக்கன் கிரேவி இது பார்த்தீங்கன்னா 2 அனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த சிக்கன் வந்து ரொம்ப எல்லாம் கிரேவியில் லைட்டாக பண்ண போகிறேன். கிரேவி கொஞ்சம் தான் வேணும் எனக்கு சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கு. ஸோ இது வந்து நான் வந்து மஸ்டர்ட் ஆயில், அதாவது கடுகு எண்ணெயில் தான் செய்ய போகிறேன். ரொம்ப நல்லது கடுகு எண்ணெய் நம்ம ஹெல்த்துக்கு. அது இல்லாமல் ஒரு நல்ல யூனிக் ஃப்ளேவர் கொடுக்கும். எண்ணெய் நம்ம எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து குக் ஆகிட்ட அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்மெல்லே இருக்காது. உங்களுக்கு வந்து நான் சொன்னால் தான் இது கடுகு எண்ணெயில் பண்ணியிருக்கோம் சொன்னால் தான் நமக்கு வந்து தெரியும். ஸோ இது வந்து நல்லா ஸ்மெல் போயிடும். ஸோ இது சேர்த்துடலாம். இப்போது வெங்காயம் சேர்த்துக்கலாம். எனக்கு கடுகு எண்ணெய் ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்ப ரெகுலராக வீட்டில் யூஸ் பண்ணுவேன் சமையலுக்கு. பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு. நம்ம சிக்கனில் ஏற்கனவே உப்பு சேர்த்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம். கொஞ்சமாக சர்க்கரை, உப்பு, சுகர் சேர்த்தாச்சு. இது நல்லா வதக்கிடலாம். ரெண்டு தக்காளி சேர்த்துடலாம். கலருக்காக கொஞ்சம் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், மல்லித்தூள், ஜீரா பவுடர், சீரகம் தூள், கொஞ்சம் சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன். சிக்கன் மசாலா இல்லைன்னா கரம் மசாலா ஏதோ ஒன்று சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஸோ ரெட் சில்லி பவுடர் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நம்ம மேரினேஷனில் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதே மாதிரி மல்லித்தூள், ஜீரா பவுடர் வந்து ½ ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ரெட் சில்லி பவுடர் வந்து 1/2 ஸ்பூன் இப்போ சேர்த்துருக்கோம். மேரினேஷனில் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். அது காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். சிக்கன் மசாலா வந்து 1 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். உப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கோம். மேரினேஷனில் சேர்த்துருக்கோம் உப்பு. ஒரு உருளைக்கிழங்கு தோல் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது சேர்த்துக்கலாம். இது வந்து சேர்க்காமலேயும் செய்யலாம். இது சேர்த்தா நல்லாயிருக்கும். அந்த சிக்கன் உருளைக்கிழங்குக்கு நல்ல காம்பினேஷன். நம்ம மேரினேட் பண்ணால் சிக்கன் பீசஸ் சேர்த்துடலாம். இது வந்து 1 மணி நேரமாக நல்லா மேரினேட் ஆகி சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இது வந்து உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/2 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம். இது நல்லா சேர்த்து கலந்து இது வந்து மூடி குக் பண்ண போகிறேன். கொஞ்சம் தண்ணி இப்போது கொஞ்சம் நேரம் பொறுத்து நான் தண்ணி விட இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை பண்ண போகிறேன். ஃப்ளேமை ஹையில் வச்சுட்டு நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ ஃப்ளேமை ஹையில் வச்சுட்டு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா சிக்கன் மசாலாவோடு நல்லா கிளறி விட்டுருக்கேன். இப்போ வந்து 2 தேஜ்பத்தா, அந்த பே லீஃப், பிரிஞ்சி இலை, அப்புறம் வந்து 2 கீரைன பச்சை மிளகா. இது ஆப்ஷனல் தான். இது போட்டுட்டு நான் வந்து லிட்டு மூடி ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே இந்த ஸ்டீமில் இதை வேக விட போகிறேன்.
ஸோ விஹான் வந்து சிக்கனை நல்லா ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கான். கை காலெல்லாம் கட்டியாச்சு. சிக்கன் ஒரு த்ரெட்டை வச்சு ஒரு நூலை வச்சு கை கால் கட்டியாச்சு. நிமிஷம் பொறுத்து லிட் ஓப்பன் பண்ணி நல்லா ஒரு கிளறிட்டு சுடு தண்ணி ஊற்றிருக்கேன். இது வந்து லிட்டு க்ளோஸ் பண்ணி சிக்கன் குக் ஆகிற வரைக்கும் நம்ம இது வேக வைக்கணும். பாருங்கள், அழகாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு நம்ம சிக்கன். ஸோ இதை எடுத்து உள்ளே வைக்கணும். அவன் வந்து ப்ரீஹீட் ஆயிடுச்சு. ஸோ மேலே கொஞ்சம் பெப்பர் தூவியாச்சு. இப்போ வந்து ட்ரை மிக்ஸ்ட் ஹர்ப்ஸ் தூவிட்டுருக்கான். இப்போ வந்து அவனில் வைக்க வேண்டியது தான். அதுதான் ஹர்ப்ஸ் தாம்மா. ஸோ நம்ம சிக்கனும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ இது மேலே வந்து கொத்தமல்லி தூவிக்கலாம். இல்லை கசூரி மேத்தி, அது வந்து லைட்டாக டோஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மேலே தூவி ஒரு கிளறி விட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து பெங்காலி ஸ்டைல் சிக்கன் கறி, ஆலு சிக்கன் உருளைக்கிழங்கு. பார்த்திங்கன்னா எனக்கு இந்த அளவுக்கு தான் கிரேவி வேணும். ஸோ சப்பாத்தி கூடயும் நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து ரைஸ் கூட சாப்பிடுவோம். ரொம்ப நல்லது. ரைஸ் கூட வேணால் இன்னும் கொஞ்சம் தண்ணியாக நீங்கள் செஞ்சுக்கலாம். எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு, அழகாக இருக்குது. ஸோ கொத்தமல்லி தூவிட்டேன். நான் கசூரி மேத்தி போடலை. இப்போ வந்து நான் ஃபுல்கா பண்ண போகிறேன். ட்ரை சப்பாத்தி அப்புறம் எண்ணெய் விட்டு சப்பாத்தியும் பண்ண போகிறேன். மடிச்சு பராட்டா ரெண்டுமே இது கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ரைஸும் இருக்குது. எது வேணுமோ ரெண்டுமே நல்ல மேட்ச். அந்த அரோமா ஃப்ளேவர்ஸ் அப்புறம் வந்து பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. இது ஒரு பியூட்டிஃபுல் ஃப்ளேவர்ஃபுல் சிக்கன் கறி. இப்போ நம்ம சப்பாத்தி ரெடி பண்ணிடலாம். பாருங்க, மை காட், எந்த மாதிரி கிரில்லாக இருக்கு, ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் மாதிரி ஜூசி. ஐயோ, கை வைக்கிறோம். நடுவில் கரண்ட் போயிடுச்சு ஆக்சுவலி. ஸோ எங்களுக்கு ரொம்ப லேட் ஆகி போச்சு. வந்து ஒரு ட்ரிப் ட்ரே இருக்குது. அதில் அலுமினியம் ஃபாயில் போட்டுட்டேன். ஸோ அதில் ஜூஸஸ் எல்லாம் அதில் கலெக்ட் ஆகிடும். ஸோ நமக்கு வந்து அலுமினியம் ஃபாயில் எடுத்துகிட்டா நல்லா க்ளீனாக இருக்கும். டிஜி டூத் பிக்கை விட்டு பார்க்குறான். இது பார்த்தாவே தெரியுது நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு. அது பட்டர் ஸ்மெல்லு, வீடே கமகமன்னு செம்மையாக மணக் பர்ஃபெக்ட் சிக்கன் ஃப்ரை. வெயிட் லெட் மீ ஷோ. இதை பாருங்கள், இதுதான் கால் கட்டிட்டோம். மூவ் பண்ணா லைட். ஸோ இது பாருங்கள், நாலா பக்கம் காட்டுறேன் எப்படி கிரில்லாக இருக்குது. எவ்வளோ ஈஸி. அப்படியே விளையாட்டுத்தனமாக நம்ம மேரினேட் பண்ணோம், போட்டோம். ஆமாடா, என்ன இதில் ஒன்றுமே இல்லை. இவனுக்கு வேணால் இவன் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறாங்க இந்த மாதிரி கிரில் சிக்கன். உங்கள் முன்னாடி தான் பண்ணோம். ஈஸி மேரினேட் வச்சு ஓடிஜியில் வச்சு எடுக்க வேண்டியது தான். ஸோ இது பாருங்கள், இதுவும் கிரில் இது இந்த விங்ஸை கட்டிட்டோம். அதனால தான் இது ஸ்கின்னோடு பார்த்தீங்க எப்படியோ கிறிஸ்பி. ஆமாம்மா, put it back. நம்ம கார்ஜியஸ் கிளாமரஸ் கிரில்டு சிக்கன் பிரமாதமாக ரெடி ஆகி போச்சு. கிறிஸ்மஸ் ஃபீல் வந்துருச்சு எங்கள் வீட்டில். கீழே பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த சிக்கன் ஜூஸஸ் எல்லாம் கலெக்ட் ஆகிருக்கு. அவ்வளோ ஜூஸி டெண்டராக இருக்குது, அவ்வளோ மாய்ஸ்சர் இருக்குது உள்ளே. நம்ம இந்த குழம்புலெல்லாம் போட்டால் அந்த சில பீசஸ் நல்லாயிருக்கும், சில பீசஸ் வந்து ஒரு மாதிரியாக சக்கை மாதிரி இருக்கும், ஃபைபரியாக இருக்கும். இது அப்படி இல்லை. நம்ம சப்பாத்தி அண்ட் சிக்கன் கறியும் சூப்பராக ரெடி ஆகி போச்சு. விஹானுக்கு வந்து பெருமை தாங்கலை, ஒரே சந்தோஷம். போதும் வீடியோ எடுக்கிறது நிறுத்துன்னுட்டு இருக்கான். நான் வந்து இருடான்னு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ நான் வந்து இந்த வீடியோ இங்கேயே முடிக்கிறேன். பை. இது பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஹெல்தி மெத்தட் ஆஃப் குக்கிங். சிக்கன் பேக்ட் சிக்கன் இருக்கட்டும், கிரில்டு சிக்கன். நான் பேக்ட் சிக்கன் தான் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் கிரில் சிக்கன் பண்ணியிருக்கேன்.
இது வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கிறத விட இது பார்த்தீங்கன்னா அந்த சிக்கன் நேச்சுரல் ஜூஸஸ்லேயே அவ்வளோ அழகாக குக் ஆகிருக்கு. ஜஸ்ட்டு நம்ம மேலே கொஞ்சம் க்ரீஸ் ட்ரிசில் பண்ணி விட்டால் போதும். ஃப்ளேவருக்கு கொஞ்சம் பட்டர் போட்டுக்கலாம், நம்ம இஷ்டம். இன்னும் ஆயிலே இல்லாமல் கம்மி ஆயிலே இவ்வளோ அழகாக, அது டேஸ்ட்டு சொல்லவே வேணாம், டெக்ஸ்சர் சொல்லவே வேணாம். நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த முழு சிக்கன் இப்போ எங்களால் நிஜமாக சாப்பிட முடியாது. ஸோ ஜஸ்ட்டு டேஸ்ட் பார்த்துட்டு நாளைக்கு தான் ஃபினிஷ் பண்ணணும். இன்னொன்று வந்து இந்த கிரில்டு சிக்கன் பீசஸை வந்து நீங்கள் பட்டர் சிக்கனில் போட்டு செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்ம வந்து ஸ்மோக்கி சிக்கன் சாலட், அப்புறம் கிரில்டு சிக்கன் சாலட், இது ஆமாம், இந்த மாதிரி கிரில்டு சிக்கன் சாண்ட்விச்சஸ், ரேப்ஸ் அண்ட் ரோல்ஸ் இதை வச்சு இது கூட இன்னும் கொஞ்சம் சீசனிங் ஃபில்லிங்ஸ் எல்லாம் வச்சு நம்ம பல விதமான டிஷ்ஷஸ் ரெசிபிஸ் எல்லாம் ரெடி பண்ணிடலாம் டக்குன்னு. ஸோ நான் ட்ரை பண்ணும் போதெல்லாம் உங்கள் கூட கண்டிப்பாக நான் ரெசிபி ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வ்ளாக் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன், ரெசிபிஸ் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய். வியானுக்கு இப்போ சந்தோஷம் தாங்கலை, இது காட்டாமல் இருக்க முடியல. டேஸ்ட்டு செம்ம ஜூஸியாக இருக்குது. இந்த சிக்கன் பாருங்க, ஐயோ அப்படியே பஞ்சு மாதிரி இருக்குது, அப்படியே பட்டர். அதான் இந்த ஸ்டாக்கோட சாப்பிடும் போது உள்ளே பாருங்கள் இவ்வளோ. இது வந்து இதுவே நம்ம கிரேவியில் அந்த மாதிரி ஃப்ரை எல்லாம் பண்ணி எடுத்தோம்னா அப்படியே இது மாதிரி ஆகிடும், சக்க சக்கையாகிடும். இது அவ்வளோ ஜூஸி. இத்தனைக்கும் நம்ம ½ an hour ஒரு 1 hour கூட சரியாக மேரினேட் பண்ணலை. இது ஓவர் நைட்டெல்லாம் மேரினேட் பண்ணி இல்லை மினிமம் 4 hours 6 hours மேரினேட் பண்ணால் செம்மையாக இருக்கும். அக்கா நான் சூசி கத்தி பயமாக இருக்குது. சரி, நான் அதுதான் இது வந்து என்னால் காட்டாமல் இருக்க முடியல. உங்களுக்கும் தெரியணும் எப்படி விளையாட்டுத்தனமாக பண்ணி விளையாட்டுத்தனமாக எனக்கு கோவம் வந்துடும் இப்போது. அது இந்த ஸ்கிட் இருக்குது ஃபேவரட். ஓகே, ஸோ காட்டியாச்சு, இன்சைடும் காட்டியாச்சு. பாய்.